अस्सलाम वालेकुम ऑल இன்னைக்கு நாம ஸ்போக்கன் ஹிந்தி பார்ட் 3 தான் பார்க்க போறோம். நம்மளோட லாஸ்ட் ரெண்டு வீடியோல ஸ்போக்கன் ஹிந்தி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நான் போட்டிருந்தேன். அது ரெண்டுலயுமே ஸ்போக்கன் ஹிந்தி முக்கியமான ஃப்ரேசஸ் என்னங்கறது சொல்லி கொடுத்திருந்தேன். அடுத்து நீங்க என்னென்ன சீரியல்ஸ் பார்த்து உங்களோட ஹிந்தி லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லி கொடுத்திருந்தேன். இந்த ரெண்டு வீடியோவும் மறக்காம பாருங்க. இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்காதவங்க அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்ட் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ரெண்டு முக்கியமான ஃப்ரேசஸ் சொல்லி கொடுத்துட்றேன். முதலாவது, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில மே பூல் கயா, மே பூல் கயா. இதுவே நீங்க பொண்ணா இருந்தா மே பூல் கயி, மே பூல் கயி. அடுத்தது நீங்க நம்ம நிறைய பேர் சாரி தேங்க்யூ அப்படின்னு சொல்றப்ப நீங்க இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை ஹிந்தியில கோய் பாத் நஹி, கோய் பாத் நஹி. இது எல்லா மீனிங்கும் வரும். இட்ஸ் ஓகே அப்படிங்கிறதும் வரும், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மீனிங்கும் வரும். இப்போ நீங்க ரெண்டு ஃப்ரேஸ் கத்துக்கிட்டீங்க இல்லையா, மே பூல் கயா கோய் பாத் நஹி. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறீங்கன்னா, சும்மா அப்படியே எழுதி வச்சுட்டு அதை வெறும் மெமரைஸ் பண்ணாம இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்டு விக்ராந்த்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க காலில் அவங்க உங்கள் காலை தெரியாமல் மிதிச்சிடுறாங்க. அவங்க சாரிக்கு ஹிந்தியில் என்ன வரும்? வெரி குட், மாஃப் கீஜே, மாஃப் கீஜே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் கோய் பாத் நஹி விக்ராந்த், கோய் பாத் நஹி விக்ராந்த் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரேசஸ் இப்போவே யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைண்ட்லேயே அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் அப்படியே நிற்கும், ஸ்ட்ராங்காக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும் பார்த்தீங்களா, இந்த கோய் பாத் நஹியோ இல்லை மே பூல் கயா இல்லை மே பூல் கயி அப்படின்னு சொல்கிற சிச்சுவேஷன் வர்றப்ப நீங்கள் யோசிக்காமல் உங்களை அறியாமலே அந்த ஃப்ரேசஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்ட் 3ல என்ன பார்க்கலாங்கிறத பார்த்துருவோம். ஹிந்தியில் ஒரு சிம்பிளான ரூல் இருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சென்டென்ஸும் மேலே ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக அது ஹூல தான் முடியும். எப்போதுமே என்ன கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஹிந்தினாலே ஹை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வந்திருக்கும். ஒரு ரஷ்யன் யூடியூபர் கூட ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்றேன் ஹை, நான் தூங்குறேன் ஹை அப்படின்னு ஹை ஹைன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ ஹிந்தினாலே அந்த ஹை நமக்கு ஞாபகம் இருக்கும், அதில் தான் முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அப்படி கிடையாது. அதில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸுங்கிறதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். இப்போ இதில் நம்ம மெயில் ஆரம்பிக்கிறது இருக்கு இல்லையா, இந்த மெயில் ஆரம்பிக்கிற எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹூல தான் முடியணும், வேறு எதுலேயுமே முடியாது. அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிற பட்சத்தில் மேலே ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக ஹூல மட்டும்தான் முடியும். அதே தும்ல ஆரம்பிக்கிற எந்த ஒரு சென்டென்ஸுமே கண்டிப்பாக ஹோல தான் முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மே கானா கா ரஹி ஹூ, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு மே கானா கா ரஹி ஹூ. நான் மே கானா கா ரஹி ஹே அப்படின்னு சொல்ல முடியாது, அது தப்பு. மே கானா கா ரஹி ஹூ. அதே மாதிரி தும் கானா கா ரஹே ஹோ, நீ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு தும் கானா கா ரஹே ஹோ. சரியா? இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல ஆரம்பிக்கிறது ஹூல தான் முடியும், தும்ல ஆரம்பிக்கிறது ஹோல முடியும். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓரமா வச்சுட்டு இதில் உள்ள சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ மேல என்னென்னலாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே சோ ரஹி ஹூ, மே சோ ரஹி ஹூ. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு மே கா ரஹி ஹூ. நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு மே தௌட் ரஹி ஹூ. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு மே பைட் ரஹி ஹூ. இப்போ தும்ல சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். தும் கா ரஹே ஹோ, நீ சாப்பிட்டுட்டு இருக்க, தும் கா ரஹே ஹோ. நீ தூங்கிட்டு இருக்க, தும் சோ ரஹே ஹோ. நீ ஓடிட்டு இருக்க, தும் தௌட் ரஹே ஹோ. நீ உட்கார்ந்துட்டு இருக்க, தும் பைட் ரஹே ஹோ. இப்போ இதில் உள்ள சென்டென்ஸ்லாம் நீங்களும் என்ன பண்ணுங்க, இப்போ வீடியோ பாஸ் பண்ணியோ இல்லை வீடியோ முடிஞ்ச பிறகோ கண்டிப்பாக கண்ணாடி முன்னாடி போய் நின்று வேறு ஏதாவது ஒரு நேம் யூஸ் பண்ணி, இப்போ விக்ராந்த்ங்கிற நேம் சொன்னேன் இல்லையா, அந்த நேம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் என்ன பண்ணுங்க, விக்ராந்த் தும் தௌட் ரஹே ஹோ, விக்ராந்த் நீ ஓடிட்டு இருக்க, விக்ராந்த் தும் கா ரஹே ஹோ, விக்ராந்த் நீ சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்போ மெய்க்கு யூஸ் பண்ண சென்டென்ஸ்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வர்றாங்க, வரப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இல்லைனா நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மே கா ரஹி ஹூ,
மே சோ ரஹி ஹூம் அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணி பேசுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா, நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி முடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட் வீடியோலே வந்து மே தும் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ இதை யூஸ் பண்ண ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஹேல முடிங்க, இல்லை பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் தால முடிங்க, அண்ட் ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தால் ஏகா அப்படின்னு சொல்லிட்டு முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஹேல முடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹம் கா ரஹே ஹே. இதுவே பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் தால முடிங்க, ஹம் கா ரஹே தே. ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தால் ஹம் காயேங்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீப்பாக போகும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் என்னென்னமோ போகும். அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஆல்ரெடி இப்போவே நான் ரொம்ப சிம்பிளான கிராமர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதிலே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. பட் கோய் பாத் நஹி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த எழுதினது எல்லாத்தையும் வந்து எடுத்து கண்ணாடி முன்னாடி போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி 3 பார்ட்ஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஹிந்தி மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அலாங் சைட் நீங்கள் நான் சொன்ன ரெக்கமெண்ட் பண்ண அந்த சீரியல்ஸும் பார்த்துருந்தீங்கன்னா இனிமேல் அது பெனிஃபிஷியலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்க, அவங்க ஹிந்தி கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் பெனிஃபிட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு சுக்ரியா.